பேசியிருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் டெஃபினிட் நெகட்டிவ் டெஃபினிட் எப்போ சொல்லுவோம்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோமே. A1 A2 லீனியர் அல்ஜிப்ரா படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக பேசும். B1 B2 B3 C1 C2 C3. D1ங்கிறது இந்த டிட்டர்மெண்ட். ஓகே, D2ங்கிறது இந்த டிட்டர்மெண்ட். A1 A2 B1 B2. D3னா இந்த ஏயோட டிட்டர்மெண்ட். ரைட்டா? இந்த 3 வேல்யூவை பொறுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் டெஃபினைட்டுக்கு என்ன பண்ணணும்னா நைட்டுக்கு DI is greater than 0 for every I 1 2 3. ஓகே, பாசிட்டிவ் டெஃபினைட்டுக்கு இந்த 3மே என்னது பாசிட்டிவாக இருக்கணும். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ அது பின்னாடி பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ அதாவது செமி பாசிட்டிவ் டெஃபினைட்னா இந்த DI வந்து is greater than or equal to 0. ஓகே, for every I 1 to infinity. I belongs to I வந்து 1 2 3 வச்சுக்கோம். இது ஜென்ரலாக ட்ரூ. ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து இப்போ இன் ஜென்ரல் n கிராஸ் n மேட்ரிக்ஸு ட்ரூவாக இருக்கும். ஓகே, இப்போ n கிராஸ் n மேட்ரிக்ஸுமே ட்ரூவாக இருக்கும். இப்போ 3 கிராஸ் எடுத்துருக்கோம், அதே மாதிரி நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். 4 5 up to n வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, 3 up to n வரைக்கும் n கிராஸ் n மேட்ரிக்ஸ் ரிசல்ட் ட்ரூ. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 வந்துச்சுன்னா செமி பாசிட்டிவ் டெஃபினைட். ஓகே, இதே இது நெகட்டிவ் டெஃபினைட். நெகட்டிவ் டெஃபினைட் என்ன நடக்கும்னா DI is less than 0 if I is odd positive integer. So DI odd positive integer. Odd positive integer நடத்தோம்னா ஃபர்ஸ்ட் இது நெகட்டிவாக இருக்கும். முக்கியமானது நிறைய ப்ளஸ்னு எடுப்பாங்க. ஸ்டார்டிங் இந்த எப்படி இருக்கும் இந்த சீக்வன்ஸ் வந்து D1 இப்போ D1 D2 D3 எழுதுகிறோமா, D4 DN வரைக்கும் எழுதியிருப்போம். எழுதுனதில் இல்லை எந்த ஒரு வேல்யூ 0 வராது. ஸ்டார்டிங் வேல்யூ மைனஸாக இருக்கும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ அல்டர்னேட்டிவாக இப்படி இருக்கும். ஸ்டார்ட் வித் மைனஸ். நிறைய பேருக்கு தான் கன்ஃபியூஷன். ப்ளஸ் மைனஸும் போடுவோம். மைனஸ் ப்ளஸ். ஓகே, இதே நேரத்தில் நெகட்டிவ் செமி டெஃபினைட். இன்னும் சொல்லணும் கண்டிஷன் சொல்ல. இது வந்து ஆட் பொசிஷனில் இது. அதே நேரத்தில் DI is greater than 0. ஓகே, DJ வச்சுக்குவோம். If J is even positive integer integer. ஓகே, இப்போ நெகட்டிவ் டெஃபினைட்னா அந்த இடத்துல இப்படி மாற்றிக்க வேண்டிய DI is less than or equal to 0 if I is odd positive integer. DI is greater than or equal to 0 if I is even positive integer. ஓகேங்களா? இதே இது இன்டெஃபினைட்னா பாசிட்டிவ் டெஃபினைட் நெகட்டிவ் இந்த 4 கேசஸில் வரலைன்னா அதுக்கு பேர் இன்டெஃபினைட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது நான் வச்சுக்கோ. முக்கியமாக லீனியர் அல்ஜிப்ராவில் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் லீனியர் அல்ஜிப்ரா நோட்ஸ் கொடுக்கும்போது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இது முடிஞ்சுதா? அடுத்து இதில் ஒரு சின்ன கண்டென்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இந்த ரொட்டேஷனல் பண்ணும்போது கைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐங்கிறது மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போட்டு ஆக்சிஸ், ஒவ்வொரு ஆக்சிஸை பொறுத்து எவ்வளோ இனர்ஷியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஒமேங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம ஆல்ரெடி தெரியும். ஓகே ரைட். இப்போ என்ன இது நான் வச்சு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் XY Z எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ டோட்டல் இந்த கைண்டிங் எனர்ஜி வந்து ரொட்டேஷனில் கண்டுபிடிக்கும் போது இதே இந்த ஃபார்மெட் எழுதுங்க. ஆஃப் I XX, அதாவது இது எப்படி எழுதுனா XX ஒமேகா X ஸ்கொயர். ரைட்டா? இது ஆக்சுவலாக இது இப்படியே பாருங்கள். எப்படி எழுதுவோமா? XYZ எழுதுவோமா? அப்போ X ஸ்கொயர் ஆஃப் ஓகே ஆஃப் XX WX ஸ்கொயர் ஆஃப் YY WY ஸ்கொயர். இது டயகனல் எலமெண்ட்ஸ் வந்துடும். அப்புறம் வந்து XY போடுவீங்களா? XY போடும்போது இதுக்கு தனியாக XY XZ
ஒய் அதாவது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும், அதனால் இது மற்றது எழுத வேண்டாம். ஓகே, இந்த பக்கம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இதுக்கு இங்கே, அதுக்கு இங்கே. ஸோ இந்த மாதிரி எழுதிடுவோம். இதை ஜென்ரலாக அப்படி எழுதிருப்பாங்க. சரி, I1/2 I123 J123 IJ WI/WJன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் இதில் இந்த நோட்ஸ் இதை வச்சு நம்ம எழுதுறது. இப்போ இந்த சொல்லியிருக்கோம்ல மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IXX IYYனா இந்த ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னென்னா இந்த இன்டெக்ரல் ஓவர் V P X இருந்தால் Y² Z². ஓகே, பித்தாகோரஸ் தேரமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. Y² இருக்கா, இப்போ X² + Z². Z² இருக்கா, X² + Y². ஓகே, அதேமாதிரி இங்கே வரும்போது அப்படியே மல்டிப்ளிகேஷனில் போட்டுருவோம். இப்படி இருந்தால் மைனஸ் சைன் போட்டுட்டு P போட்டுருணும். XY dV XZ dV YZ dV இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஆக்சுவலாக இதில் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டா போதும். அந்த கொஸ்டின் ஆப்ஷன் கொடுத்துரும், அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சு, நெகட்டிவ் சைன் வரும், இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம் வரும், அது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். மற்றபடி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக ஞாபகம் வந்துடும். ஓகேங்க, அதனால் இதை கொஞ்சம் திரும்ப திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரெண்டாவது டைம் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், தேர்டு ஃபோர்த்து படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னா, இதுதான் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரோட கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங் வந்து இந்த கண்டென்ட்டில் ஆரம்பிக்கும். ஓகே, லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் சொல்லி இந்த கண்டென்ட்டில் ஆரம்பிக்கும். ஓகே, ரைட், இங்கே கொடுத்துருப்பாங்க லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன்னா. ஸோ Q டாட் G, Qங்கிறது ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ், Q டாட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் இருக்கும். இந்த 3 கோஆர்டினேட்டை பொறுத்து ஸோ எல்ல ஒரு ஃபங்க்ஷனை ட்ரீட் பண்ணுறோம். அது எப்படி இருக்குன்னா, கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி L = T - Vன்னு சொல்லுவாங்க. ஸோ லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அது H = T + V நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே, ஸோ ரெண்டு முக்கியமானது, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். இப்போ லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாச்சு. அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் தி Q டாட் T, இந்த 3 பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணலாம். இப்போ ஜெனரலைஸ்ட் மூமெண்டம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். PI அப்படின்னா என்னென்னா, மூமெண்ட்னா P நோட்டேஷன். ஓகே, இது வந்து நம்ம இந்த கோஆர்டினேட்டை பொறுத்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு Q டாட் ஐயை பொறுத்து நம்ம பண்ணுறோம். அப்போது என்ன வரும் பாருங்க, இதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் இதில் 3 இது இருக்கா, 3 இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். அப்போது நம்ம வந்து இதை பொறுத்து நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுறது தான் ஜெனரலைஸ்ட் மூமெண்டம். ஓகே, இதை பொறுத்து பண்ணுறது இதுலேயும் இருக்குன்னு தானே, அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். இப்போ இதில் Q டாட்டுங்கிறது இருக்கும், அதனால இதை நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். இதில் Q டாட்டுங்கிறது இருக்காது, அதனால இந்த வேல்யூ 0 ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இப்போ டேரெக்டாக நம்ம இங்கேருந்து இங்கே வந்துடலாம். ஓகே, ஸோ இது முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பின்னாடி போடுவோம். ஓகே, ரைட். ஸோ டாட் வச்சுருக்கோம், இது மெயின் ஆப்ஷன்லாம் பார்த்து. ஸோ இது ஏன் 0 வரோம்னா, V இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் QI டாட் இதில் இருக்கவே இருக்குது, அதனால் இதோட 0ன்னு போட்டிருக்கோம். இது 0 ஆனால தான் திஸ் ஈக்குவல், இதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் இதோட ரேட் ஆஃப் ஈக்குவலாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு Q டாட். ரைட் ரைட். இப்போது இது இப்போ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது. பாருங்கள் என்னென்னா, சரி இது நான் ப்ராப்ளம் போடும்போது நான் சொல்கிறேங்க, இது ப்ராப்ளம் போடும்போது சொல்கிறேன். ரைட், இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ப்ராப்ளம்னா இப்படி தான் சிம்பிளாக கேட்க முடியும். ஓகே, பாருங்கள் இப்போ என்னென்னா, ஃபார் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் XY செட்டுக்கு ஆக்சுவலாக இது வந்து நம்ம XY செட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் கைனடிக் எனர்ஜி வந்து நம்ம இதை வந்து மெமரி பண்ணுறது பெட்டர், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுவே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேங்களா, இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி என்ன வரும்னு கேட்கலாம், இதுவே அவங்க கொஸ்டினாக செட் பண்ணலாம். அதனால் இந்த ரிசல்ட் இது ஒரு நல்ல ரிசல்ட்டாக நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ரைட், இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஜெனரலைஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும்ல, இப்போ மூமெண்ட்டை வந்து 3Dயில் பார்க்குறதுனால ஒவ்வொரு காம்போனன்ட் இருக்கும். இந்த ஜெனரலைஸ்ட் மூமெண்ட்டோட எக்ஸ் காம்போனன்ட் PX. ஓகே, PX PY PZ. ஓகே, இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் கிடையாது, ஜஸ்ட்டு காம்போனன்ட்டு. ஓகே, ரைட். இப்போ கொஸ்டினில் இது கொடுத்துட்டாங்க. ஓகே, கைனடிக் எனர்ஜி வந்து கொடுத்தாச்சு. இப்போ கைனடிக் எனர்ஜி Tன்னு எடுத்துக்கலாமா, ½ M, இதை அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இப்போ தான் சொன்னோம் ஜெனரலைஸ்ட் மூமெண்டம்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ரேட் ஆஃப் சேஞ்ச்.
டோ டி பை டோ கியூ ஐ டாட்னு வைக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போட போகிறோம். அப்போ இது எழுதிக்கலாமா? ரைட். பி இஸ் ஈக்குவல் டு டோ டி பை டோ கியூ டாட். ரைட். இப்போ நம்ம பிஎக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? பிஎக்ஸ்னு அர்த்தம்னா நீங்கள் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. எக்ஸ் ஓகே. இப்போ பிஎக்ஸ்னா டோ டி பை இந்த ஓகே டோ டி பை கியூ டோ எக்ஸ் டாட். அது மாதிரி ஒய்னா ஒய் டாட், இசட்னா செட் டாட். இப்போ இது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் +2ல் பண்ணுற மாதிரி டேரெக்டாக பண்ண வேண்டியதான். ஸோ மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் எக்ஸ் டாட்டை பொறுத்து மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1/2m கான்ஸ்டன்ட்டு இதை பண்ணும்போது 2x டாட் வந்துடும். இதில் 0 ஆயிரும். 2 கேன்சல் ஆகும். mx டாட் அதே மாதிரி my டாட் mz டாட்னு கிடச்சிடும் டாட். ஓகே. ஸோ இதுதான் இந்த ஜென்ரலைஸ்டு மூமெண்டத்தோட காம்போனன்ட். ஓகே. ஸோ அப்படி கூட ஒரு விஷயம் இருக்கலாம். therefore these are the components of the generalized moment P. இது நீங்கள் சொல்லியிருந்த தெரியுமா? இதை தான் இங்கே எழுதியிருப்பேன். ஓகே. இந்த கோஎஃபிஷியன்ட் இனர்ஷியா ஆர் இனர்ஷியா கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எக்ஸ் டாட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ பிஎக்ஸோட இதில் இருக்கும் பார்த்தீங்களா? இதான பிஎக்ஸ். பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு இருக்கும். பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு mx டாட்னு இருக்கும். py is equal to my டாட்னு இருக்கு. pz is equal to mz டாட் இருக்கும். அப்போ நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ரைட்டா? ஸோ கோஎஃபிஷியன்ட் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு செட்டுன்னு கேட்கலாம். அல்லது கோஎஃபிஷியன்ட் இனர்ஷியா ஆஃப் எக்ஸ் டாட் ஒய் டாட் செட் டாட்னு கேட்பான். அப்படின்னா என்னென்னா இதான் இதோட கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான். இந்த இருக்க எழுதியிருக்கோமா? ஸோ எக்ஸ் டாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் டாட்டோட கோஎஃபிஷியன்ட் எம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். ஸோ ஆக்சுவலாக டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் கேட்டதான்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கைண்ட் எனர்ஜி கொடுத்துட்டாலே என்ன செய்யலாம்? ஜெனரலைஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இனர்ஷியா கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட். இப்போ இது வந்து அது புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ரைட். ஸோ இப்போ அவங்க இது கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம படிக்கணும். இது வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ கைண்டிங் எனர்ஜி கொடுத்தாச்சு. இப்போ கைண்டிங் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ இது வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸில் இருக்குது. Q1 Q2 Q3ல் இருக்குது. ரைட்டா? ஸோ என்ன கொடுத்தா நமக்கு என்ன? இப்போ ஜெனரலைஸ்டு மூவ்மெண்ட் என்ன? P இன்ட்டு டோ டி பை டோ கியூன்னு தெரியும். ஓகே. இப்போ இதோட காம்போனன்ட் கண்டுபிடிக்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கோஆர்டினேட் ரேட் ஆஃப் சேஞ்ச், இந்த கோஆர்டினேட் இந்த அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஸோ இது கிடைச்சிடும். இதான் அந்த ஜெனரலைஸ்டு மூவ்மெண்ட்டோட காம்போனன்ட். இப்போ இதுதான் யாருன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் இனர்ஷியா கோஎஃபிஷியன்ட்ஸ் 3m 2m 3/2m வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கோஆர்டினேட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கோஆர்டினேட். அதான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. அடுத்து ஒரு இப்போ இதே மாதிரி இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது வெரி வெரி இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் ஆர்கமா தீட்டாக்கமா செட்டு. இப்போ இதுக்கு கைண்ட் எனர்ஜி கேட்டாங்கன்னா அதை எழுதணும். ஆஃப் எம் அங்கே எழுதணும்னா அதே தான். இங்கே என்ன வரும்னா அங்கே எழுதுறதுல ஒரு சின்ன சேஞ்ச் வரும். ஓகே. இதை மட்டும் பார்த்து அப்போ எக்ஸ் டாட் போட்டிருப்போம். இங்கே ஆர் டாட். அங்கே எக்ஸ் ஒய் செட் இருக்குமா? அப்படி எல்லாத்துக்குமே டாட் வச்சு ஸ்கொயர் பண்ணி போட்டிருப்போம். ஆஃப் எம் போட்டிருப்போம். இங்கே என்னன்னா ஆஃப் எம் அதே தான். இதோட டாட் ஸ்கொயரு, இதோட டாட் ஸ்கொயரு, இதோட டாட் ஸ்கொயர் போட்டு இடையில இந்த இடத்துல ஒரு ஆர் ஸ்கொயரை மட்டும் நீங்கள் சேர்க்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. முக்கியமான ரிசல்ட். இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே. ரைட். இப்போ கைண்ட் எனர்ஜி கொடுத்ததில் என்ன பண்ணலாம்? ஜெனரலைஸ்ட் மூவ்மெண்ட்டோட காம்போனன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளோதானே. பிஆர் பி தீட்டா பி செட் தானே. அப்படின்னு அர்த்தம். இதோட இப்போ இதானே உங்களுக்கு ஆக்சுவலாக இது என்னது? டோ டி பை டோ ஆர் டாட், டோ டி பை டோ தீட்டா டாட், டோ டி பை டோ இசட் டாட். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பதில் நம்ம இதை எழுதிக்கலாம். அது அப்படியே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு இது கிடச்சிடும். கரெக்டா? இப்போ இனர்ஷியா கோஎஃபிஷியன்ட்ஸ் கேட்டாங்கன்னா என்ன வரும்? இப்போ இதுக்கு எம் வரும், இதுக்கு எம்ஆர் ஸ்கொயர் வரும்.